ஹலோ மக்களே. கேப்டன் விஜயகாந்த் இஸ் நோ மோர். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி உங்கள் டேவை பேட் அண்ட் சேட் ஆக்குறதுக்கு. த மேன் ஹூ மேட் அஸ் லாஃப், க்ரை, திங்க், டு பி என்டர்டைன், டு பி இன்ஸ்பயர்ட் இஸ் நோ மோர். இந்த வீடியோ வந்து விஜயகாந்தோடைய வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை பயணங்கள், விஜயகாந்த் கடந்து வந்த பாதை அதெல்லாம் இல்லை. எனக்கு அவரை சினிமா, ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் தாண்டி வேற ஒரு மனுஷனாக தெரியும். ஸோ அதான் இந்த வீடியோ. ஆஸ் அ 2K கிட் நான் விஜயகாந்தை எப்படி பார்த்தேன்? விஜயகாந்த் த்ரூ மை ஐஸ். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அவரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் தான் ராகுல் சுந்தரம். ரொம்ப நாளாக திப்பியல் தமிழில் வீடியோவும் இல்லை. தட்ஸ் அ டாபிக் ஃபார் another டே. ஸோ விஜயகாந்தை நான் ஃபர்ஸ்ட் 3rd படிக்கிறப்ப தான் பார்த்தேன். எங்கள் ஊர் ராஜபாளையம். அதுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார் பொலிட்டிக்கல் கேம்பெயின்காக. ஏதோ ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு அவர் வேன் மேலே இருந்து கை காட்டுறதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மக்களுக்கு. எனக்கும் விஜயகாந்துக்கும் வேற ஒரு கனெக்ட் இருக்குது. மை டேட், என்னோட அப்பா, ஹி வாஸ் அ பொலிட்டீஷியன். அவர் அரசியலுக்குள்ளே வந்தது வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் நின்று போட்டி போட்டார். ஹி ஒன். அதுக்கப்புறமா ஹி ஜாயின்ட் தேமுதிக. அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் வீட்டில் நிறையா கேப்டனுடைய ஃபோட்டோஸ் வந்து வளம் வர ஆரம்பிச்சிச்சு. ரிங்கில், போஸ்டர்ஸில், நோட்டீஸ் பேப்பர்ஸில். ஸோ இதை எங்கே பார்த்தாலுமே கேப்டன் தான் இருந்தார். ஹிஸ் ப்ரெசன்ஸ் வாஸ் எவ்ரிவேர் டியூரிங் மை சைல்ட்ஹுட். நேச்சுரலாக அவர் என்னுடைய ஃபேவரட் ஹீரோவும் ஆகிட்டார். விஜயகாந்த் அதுக்கப்புறம் நிறையா பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ்க்கு எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. சில இதை நானே நேரில் பார்த்துருக்குறேன். அவருடைய பேச்சுலாம் ஒரு மெஜிஸ்டிக்காக இருக்கும். அந்த பேச்சில் ஒரு தோரணம் வந்து நல்ல வலுவான ஒரு தோரணம். ஹீஸ் தி ஹீரோ டியூரிங் மை சைல்ட்ஹுட். அதுக்கப்புறம் அவரை பற்றி எங்கள் அப்பா நிறையா பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்னென்ன பண்ணார், எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, சாப்பாடு போடுறாரு அப்படிங்கிற விஷயம் நிறையா அடிக்கடி மற்றவங்க அவர் பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரி விஜயகாந்தை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் நான் 7th படிக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவனுடைய பொலிட்டிக்கல் டவுன்ஃபால், இஃப் யூ கால் இட், பாலிடிக்ஸில் நிறையா இஷ்யூஸ் ஆச்சு. அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இடத்துல குறைய ஆரம்பிச்சிச்சு. பாப்புலாரிட்டியும் குறைய ஆரம்பிச்சிச்சு. படங்கள் பண்ணுறதும் கம்மியாகிடுச்சு. என்னுடைய அப்பாவும் நான் 7th படிக்கும்போது ஹி ஸ்விட்ச் டு ADMK. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வர்சஸ் ஜெயலலிதா இஷ்யூஸில் நிறையா போச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அப்படின்றவரை வந்து நம்ம பாலிடிக்ஸில் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன் வெளியிடங்கள்லேயே ரொம்ப கம்மியாக தான் பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் நான் 12th முடித்தேன், காலேஜ் போனேன், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சுரலி ஐ பிகம் அ மீம் கிரியேட்டர். மீம்ஸில் வடிவேலுக்கு அப்புறமா அதிகமாக நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். இந்த டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லா இடத்துலையுமே கேப்டன். ஸோ அகெயின் கேப்டன் வாஸ் எவ்ரிவேர். கேப்டனை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு மீம் மெட்டீரியல் ஆக்கிட்டோம். ஐ திங்க் தேட்ஸ் வேர் வி வென்ட் ராங். அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு மீமாக, ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில சில அப்ரிஷியேஷன் போஸ்ட்ஸ் வரும். அவர் ஜெயலலிதா கூட சண்டை போட்டது, அவர் அசம்பிளியில் எல்லாரும் முன்னாடியும் எந்திரிச்சு தைரியமாக கத்துனது, அதெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போகும். பட் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்போம். தட்ஸ் ஆல் ஃபார் லைக்ஸ். அந்த டைமில் நம்ம கேப்டனை வீல் சேரில் பார்க்க ஆரம்பித்தோம். மாஸ்க் போட்டுட்டு, கண்ணாடி போட்டுட்டு, ரொம்ப உடல்நிலை கம்மியான ஸ்டேஜில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இடையில ஒரு பையன் வேறு மூவியில் வந்துட்டு போயிட்டார். பட் கேப்டனுடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அவனுடைய ஹெல்த்தும் பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலையில் ஆரம்பிச்சிச்சு. ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் ஹிம். எவ்ரிஒன் டிட். நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கிடையில் நிறையா ஆட்சி மாறிச்சு, நிறையா தலைவர்கள் மாறினாங்க, தலைவர்கள் இறந்து போனாங்க. லாஸ்ட் மந்த் விஜயகாந்த் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் அதுக்கு அப்புறம் லேட்டர் ஹி வாஸ் டிஸ்சார்ஜ். நேற்று December 27 மறுபடியும் அவருடைய உடல்நிலை கம்மியானதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு கோவிட்னால. அண்ட் இன்னைக்கு காலையில் December 28 ஹி பாஸ்ட் அவே. இஸ் நோ மோர். அவரை நான் தூரத்துலேருந்து நிறைய டைம் பார்த்துருக்குறேன். நிறையா பேர் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறத கேட்டிருக்கிறேன். அவருடைய மூவிஸ், அவரை பற்றின வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அவ்வளோதான். அவரை
அவருக்கும் எனக்கும் வேற எந்த சம்மந்தமுமே இல்லை. பட் இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன வருத்தம், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான லைஃப் அவருக்கு கிடைச்சிருக்கலாம் அப்படின்ற வருத்தம், மேபி அவர் பாலிடிக்ஸில் ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சில வருத்தம் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் தான். இதுதாங்க ஒரு 2K கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் விஜயகாந்த் எப்படி இருந்தார் ஃப்ரம் 2000 to 2023 என்னுடைய லைஃப்பில் அவர் எப்படி இணைஞ்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபைனலாக ஒரே ஒரு தாட், விஜயகாந்த் பாலிடிக்ஸில் இருந்திருந்தா, விஜயகாந்த் முன்ன மாதிரி பொலிட்டீஷியனாக இருந்திருந்தா, எலெக்ஷனில் நின்றுருந்தா நான் அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு டைம் ஆகுது. அதில் நானும் ஒருத்தன். ரெஸ்ட் இன் பீஸ். கேப் கேப் கேப்.